குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். இப்போ நம்ம இயல் 7ல் ஏற்கனவே நம்ம ஒரு செய்யுள் பகுதியை பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது இயல் 7ல் ஒரு உரைநடை பகுதியை பார்க்க போகிறோம். இந்த பகுதியை இந்த பாடத்தை உங்களுக்கு ஏற்கனவே நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்கிறேன். எல்லாருக்கும் அந்த குரூப்பில் இருக்கோம், பாருங்கள். சரியா? இப்போ பாடத்தோட தலைப்பு தமிழ்நாட்டில் காந்தி. அதாவது தமிழ்நாட்டுக்கு காந்தி வந்திருந்தாரு. அப்போ தமிழ்நாட்டில் அவர் என்னென்ன பண்ணார் அப்படின்றத சொல்கிறது தான் இந்த பாடம். தமிழ்நாட்டில் காந்திஜி என்னென்ன பண்ணார் அப்படின்றது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள். காந்தியடிகள் இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவர் என்பதை நாடு நன்கு அறியும். பெண்கள் முன்னேற்றம், சமுதாய மறுமலர்ச்சி, தீண்டாமை ஒழிப்பு முதலியவற்றுக்காக அவர் பாடுபட்டார். எளிமையை ஓர் அறமாக போற்றினார். இந்தியா அவர் காலடி படாத இடமே இல்லை. தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மொழியின் மீதும் காந்தியடிகள் கொண்ட பற்றினை காண்போம் வாருங்கள். அதாவது இந்த லெசனில் நம்ம காந்தியடிகளை பற்றி பார்க்க போகிறோம். காந்தியடிகள் இந்திய விடுதலைக்காக பாடுபட்டவர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறமா அவர் பெண்கள் முன்னேற்றம், சமுதாய மறுமலர்ச்சி, தீண்டாமை ஒழிப்பு, இது எல்லாத்தையும் முக்கியமாக அவர் ஒழிக்கணும் அப்படின்னு நினச்சாரு. அதுக்கப்புறம் எளிமையாக இருக்கணுன்றதையும் அவர் இது பண்ணார். இந்தியாவில் அவர் போகாத இடமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் அவர் தமிழ் மொழி மீதும் தமிழ்நாட்டு மீதும் அவருக்கு ரொம்ப விருப்பம், ரொம்ப பற்று. அதை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? இது மதுரையில் உள்ள காந்தி அருங்காட்சியகம் அப்படின்ற ஒரு இது மியூசியம். அந்த மியூசியத்தை தான் இங்கே ஃபோட்டோவாக போட்டிருக்கிறாங்க. எல்லாரும் பாருங்கள். தெரியுதவங்க எல்லாருக்கும்? அதுதான் இது. இப்போ பாருங்கள். காந்தியடிகளுக்கு தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மக்கள் மீதும் மிகுந்த அன்பு உண்டு. அவர் பல முறை தமிழ்நாட்டில் பயணம் செய்துள்ளார். அப்போது சுவையான பல நிகழ்வுகள் நடந்துள்ளன. அவற்றில் சிலவற்றை காணலாம். அதாவது அவர் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முறை வந்திருக்கிறாரு. அவருக்கு எப்பவுமே தமிழ்நாட்டு மீதும் தமிழ் மக்கள் மீதும் அன்பு உண்டு. அவர் தமிழ்நாட்டில் பல முறை என்ன பண்ணியிருக்கிறார், சுற்றுப்பயணம் வந்திருக்கிறாரு. அப்போ அவர் வரும்போது என்னென்ன நிகழ்ச்சிலாம் நடந்ததோ அதில் தான் சிலதெல்லாம் நம்மளுக்கு இந்த பாடத்தில் கொடுத்துருக்குறாங்க. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? 1919ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் காந்தியடிகள் முதல் முறையாக சென்னைக்கு வந்தார். அப்போது ஆங்கில அரசு ரவுலட் சட்டம் என்னும் கடுமையான சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருந்தது. அதனை எதிர்த்து பெரிய போராட்டத்தை நடத்த காந்தியடிகள் திட்டமிட்டார். அதை பற்றிய ஆலோசனை கூட்டம் ராஜாஜியின் வீட்டில் நடைபெற்றது. காந்தியடிகள் ஒரு மெத்தையில் அமர்ந்து இருந்தார். அவருக்கு அருகில் ராஜாஜியும் மற்ற தலைவர்களும் நின்று கொண்டு இருந்தனர். அதாவது காந்தியடிகள் 1919ஆவது வருஷம் பிப்ரவரி மாதம் சென்னைக்கு ஃபர்ஸ்ட் அப்போதான் வந்தாராம். அவர் எத்தனாவது வருஷம் வந்தாரு? 1919 பிப்ரவரி மாதம் தான் காந்தியடிகள் ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுக்கு வந்தது. அப்போ ரவுலட் சட்டம் அப்படின்ற ஒரு கடுமையான சட்டத்தை ஆங்கில அரசு நடைமுறைப்படுத்திட்டு இருந்தது. அதை எதிர்த்து பெரிய போராட்டம் நடத்தணும், அதை பற்றி எல்லார்கிட்டையும் ஆலோசனை நடத்தணும் அப்படின்றதுக்காக ராஜாஜி வீட்டுக்கு வந்தார். ராஜாஜி வீட்டுக்கு வந்தார். அவர் ராஜாஜி வீட்டில் காந்தியடிகள் ஒரு பெட்டில் ஒரு மெத்தையில் அமர்ந்து இருந்தார். அவருக்கு பக்கத்தில் மற்ற தலைவர்கள்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. இது தமிழ்நாட்டுக்கு அவர் ஃபர்ஸ்ட் வந்தது எந்த வருஷம்? 1919ஆவது வருஷம் பிப்ரவரி மாதம் தான் அவர் முதல்ல தமிழ்நாட்டுக்கு வந்தார். அப்போ நடந்த நிகழ்ச்சி தான் இது. அப்போ ரவுலட் சட்டம் அப்படின்ற ஒரு சட்டத்தை ஆங்கில அரசு நடைமுறைப்படுத்திட்டு இருந்தது. அந்த சட்டத்தை எதிர்த்து போராட்டம் பண்ணுறதுக்காக, தலைவர்களோட பேசுறதுக்காக அவர் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாரு. சரிங்களா? அவர் யாரு கூட பேசிட்டு இருந்தாருன்னா ராஜாஜி கூட பேசிட்டு இருந்தாரு. அதுக்கு அடுத்தது பார்க்கலாமா? அப்போது அங்கு வந்த
பாரதியார் விரைந்து சென்று காந்தியடிகளின் அருகில் அமர்ந்தார். திரு காந்தி அவர்களே, நான் இன்று மாலை ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளேன். அதற்கு தாங்கள் தலைமை தாங்க முடியுமா என்று கேட்டார். இன்று எனக்கு வேறு பணி இருக்கிறது. உங்கள் பொதுக்கூட்டத்தை நாளை நடத்த முடியுமா என்று கேட்டார் காந்தியடிகள். அது முடியாது. திட்டமிட்டபடி கூட்டம் நடக்கும். தாங்கள் தொடங்கப் போகும் இயக்கத்துக்கு என் வாழ்த்துக்கள் என்று கூறி பாரதியார் நான் போய் வருகிறேன் என்று கூறி எழுந்து சென்று விட்டார். அதாவது அப்போ காந்திஜி 1919 தமிழ்நாட்டுக்கு வராரு. அவர் வரும்போது பாரதியார் காந்தியடிகளை போய் பார்த்து இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடக்க போகுது, அந்த பொதுக்கூட்டத்தில் நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு நீங்க தலைமை தாங்கணும், கலந்துக்கிறதோட இல்லாம தலைமை தாங்கணும் அப்படின்றாரு. அதுக்கு காந்தியடிகள் என்ன சொல்றாருன்னா, எனக்கு இன்னைக்கு வேற வேலை இருக்குது, நீங்க ஒன்னு பொதுக்கூட்டத்தை நாளைக்கு மாத்திக்கங்க, நான் நாளைக்கு கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் சொல்றாரு. அதுக்கு பாரதியார் அதெல்லாம் முடியாது, திட்டமிட்டபடி இன்னைக்கே அந்த கூட்டம் நடக்கும், அதனால பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தொடங்க போற இயக்கத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் எழுந்து போயிடுறாரு. அப்போ பாரதியார் காந்தியடிகள்கிட்ட அவ்வளோ தைரியமா நீங்க வரலைனாலும் அந்த கூட்டம் நடக்கும், உங்களால வரல முடியலனாலும் பரவாயில்ல, ஆனா கூட்டம் மட்டும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுந்து போயிடுறாரு. இந்த நிகழ்ச்சி அந்த சமயத்துல நடக்குது. அவர் சென்றதும் இவர் யார் என்று காந்தி வியப்புடன் கேட்டார். இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர், தமிழ்நாட்டின் சொத்து என்றார் ராஜாஜி. இல்லை இல்லை, இவர் இந்திய நாட்டின் சொத்து, இவரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்றார் காந்தியடிகள். இந்நிகழ்ச்சியின் மூலம் பாரதியார் பற்றிய காந்தியடிகளின் மதிப்பீட்டை அறியலாம். அதாவது பாரதியார் எவ்வளவு ஒரு தைரியமானவர், இவர் யாரு அப்படின்னு கேட்கும்போது இவர் தமிழ்நாட்டோட கவிஞர், இவர் தமிழ்நாட்டோட சொத்து அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு யார் சொல்றதுன்னா ராஜாஜி சொல்றாரு. அப்ப அதுக்கு காந்தியடிகள் சொல்றாரு, இல்ல இல்ல, இவர் தமிழ்நாட்டோட சொத்து இல்ல, இந்திய நாட்டோட சொத்து, அதனால இவரை நம்ம பாதுகாக்க வேண்டும், இவரை பத்திரமா நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த நிகழ்ச்சி மூலமா பாரதியார் காந்தியடிகளுக்கு அறிமுகமாகிறாரு. அறிமுகமாகும் போதே அவரோட மனசுல பாரதியார் ஒரு பெரிய மதிப்பு பெற்று விடுறாரு. சரிங்களா? அதுக்கு அடுத்தது 1921 செப்டம்பர் மாதத்தில் காந்தியடிகள் தமிழ்நாட்டிற்கு வந்தார். அப்போது புகை வண்டியில் மதுரைக்கு சென்றார். செல்லும் வழியில் உழவர்கள் வயலில் வேலை செய்து கொண்டு இருப்பதை கண்டார். அவர்கள் இடுப்பில் ஒரு துண்டு மட்டுமே அணிந்திருந்தனர். அப்போது காந்தியடிகள் நீளமான வேட்டி, மேல் சட்டை, பெரிய தலைப்பாகை அணிவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அதாவது திருப்பி அவர் எப்போ வராருன்னா 1921 செப்டம்பர் மாசம் வராரு. ஃபர்ஸ்ட் எப்போ வராரு? 1919 பிப்ரவரியில வராரு. அதுக்கப்புறம் திருப்பியும் காந்தியடிகள் 1921 செப்டம்பர் மாதம் திருப்பி அவர் தமிழ்நாட்டுக்கு வராரு. தமிழ்நாட்டுக்கு அவரு ட்ரெயின் மூலமா, புகை வண்டினா ட்ரெயின் மூலமா அவர் வராரு. வரும்போது உழவர்கள்லாம் என்ன பண்றாங்க, வயல்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அதை பாக்குறாரு. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, இடுப்புல ஒரே ஒரு துண்டு மட்டும்தான் கட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனா காந்தியடிகள் என்ன பண்றாரு, நீளமான வேஷ்டி, அதுக்கு மேல சட்டை போட்டுக்கிறாரு, தலையில தலைப்பாகலாம் கட்டின்னு இருக்கிறாரு. இந்த நிகழ்ச்சி அவருக்கு ஒரு இதுவா அமையுது. பெரும்பாலான இந்தியர்கள் போதிய உடைகள் இல்லாமல் இருக்கிறார்கள், தான் மட்டும் இவ்வளவு துணிகளை அணிவதா என்று சிந்தித்தார். அன்று முதல் வேட்டியும் துண்டும் மட்டுமே அணியத் தொடங்கினார். அவரது தோற்றத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய பெருமை தமிழ்நாட்டுக்கு உண்டு. அவர் அந்த கோலத்திலேயே தம் வாழ்நாள் முழுவதும் இருந்தார். உலகம் போற்றிய எளிமை திருக்கோலம் இதுவாகும். அதாவது அந்த நிகழ்ச்சி அவர் பார்த்துட்டு என்ன பண்றாரு, அதாவது வயல்ல வேலை செய்யறவங்க எல்லாருமே ஒரே ஒரு துண்டு மட்டும்தான் கட்டியிருக்கிறாங்க, நாம மட்டும் இவ்வளவு உடை, வேஷ்டி, சட்டை, தலைப்பாக இவ்வளவு அணிஞ்சிருக்கிறோமா? அப்போ இந்தியாவில் இருக்கிறவங்க பெரும்பாலான பேர் இடுப்புல ஒரே துண்டு மட்டும்தான் கட்டியிருக்கிறாங்க, நமக்கு எதுக்கு இவ்வளவு துணிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அன்னையில இருந்து என்ன பண்றாருன்னா, அதை மதுரையில அவங்க உழவர்கள் எல்லாரையும் பார்த்துட்டு, வயல்ல வேலை செய்யறவங்கள பார்த்துட்டு அன்னையில இருந்து அவர் என்ன பண்றாரு, தானும் இனிமேல் எளிமையா இருக்கணும்னு சொல்லிட்டு அவரை ஒரு துண்டோ, ஒரு மேல் துண்டோ, கீழே ஒரே ஒரு வேட்டியும் கட்டிட்டு அவரும் அந்த மாதிரி ஒரு எளிமையான இருக்கிறாரு. அப்ப அந்த எளிமையான தோற்றம் அவருக்கு இருக்க காரணமா இருந்தது அந்த மதுரையில நடந்த நிகழ்ச்சி தான் அவரோட தோற்றத்தையே மாத்துச்சு. அதுல இருந்து அவர் எளிமையான கோலமா இருந்தாரு. அதுதான் எளிமை திருக்கோலம். அப்ப அவர் எளிமையா இருக்கிறதுக்கு காரணமான நிகழ்ச்சி அந்த மதுரை
நிகழ்ச்சி தான் அவர் வந்து எளிமையான உடை உடுத்துறதுக்கு காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கடுத்தது காந்தியடிகள் ஒரு முறை காரைக்குடியை சுற்றி உள்ள ஊர்களில் சுற்றுப்பயணம் செய்தார். அப்போது கானாடு காத்தான் என்னும் ஊரில் ஒரு பணக்காரர் வீட்டில் தங்கி இருந்தார். அந்த வீடு மிகவும் ஆடம்பரமாக இருந்தது. வீட்டில் எங்கு பார்த்தாலும் வெளிநாட்டு அலங்கார பொருள்கள் நிறைந்து இருந்தன. காந்தியடிகள் அந்த பணக்காரரிடம், உங்கள் வீட்டை வெளிநாட்டு பொருள்களால் அழகு செய்து இருக்கிறீர்கள், அதற்கு செலவு செய்த பணத்தில் 1/10 பணத்தை என்னிடம் கொடுத்தால் போதும், அதைவிட அழகாக செய்து விடுவேன் என்று கூறினார். பணக்காரர் தலை குனிந்தார். அவர் வீட்டுக்கு காந்தியடிகள் மறுமுறை வந்தபோது அங்கே வெளிநாட்டு பொருட்கள் ஒன்று கூட இல்லை. காந்தியடிகள் மகிழ்வுடன் அவரை பாராட்டினார். அதாவது அதுக்கு அடுத்தது வந்து ஒரு நிகழ்ச்சி